ஹாய், குட் மார்னிங் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு வெள்ளிக்கிழமை எடுத்த வீடியோ இது. பசங்கள போய் கிளாஸ்க்கு விட்டுட்டு, அதுக்கப்புறம் அங்க நாங்க வெயிட் பண்ணோம். ஒரு 2 ஹவர்ஸ் கிட்டத்தட்ட வெயிட் பண்ணிட்டுருப்போம், அவங்க முடிஞ்சு வர வரைக்கும். அப்போ கார்லயே தான் இருப்போமா, சில டைம்ல வாக் பண்ணுவோம். எங்கனாவது கடைக்கு போற மாரி இருந்ததுன்னா, அந்த 2 மணி நேரத்துக்குள்ள போயிட்டு வருவோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா, கார்ல அவனுங்கள இறக்கி விட்டோனே, எதுத்தாப்புல ஒரு பில்டிங் தெரிஞ்சுச்சு. ஃபார் ரென்ட்ன்னு போட்டிருந்தது. லீஸ்க்கும் குடுக்கறதா போட்டிருந்தது. சரி போய் தான் பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பில்டிங் கிட்ட போனோம். எப்பவுமே ஃப்ரைடே பார்த்தீங்க அப்படின்னாக்கா, வாட்ச்மேன்லாம் இருக்க மாட்டாங்க. ஏதோ நம்ம நல்ல நேரம் கரெக்ட்டா வாட்ச்மேன் ஆப்போசிட்ல வந்தாரு. அப்புறம் இந்த பில்டிங் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அ அவைலபிள் இருந்ததுனாக்கா, எங்களுக்கு ஓப்பன் பண்ணி அத காட்டுங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம். சரி போய் வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போனாங்க. இந்த ரெட் கலர் பின்னாடி நிக்கிறார்ல, அவர் தான் வாட்ச்மேன். இப்ப மேல போயிட்டு இந்த வீடுலாம் எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு நான் சொல்றேன். வாங்க பார்க்கலாம். இதான் பார்த்தீங்கன்னாக்கா என்ட்ரன்ஸு. இப்ப நாங்க வந்து டபுள் பெட்ரூம் பார்க்கறதுக்காக போறோம். எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? இதுதான் ஹாலு. போய் ஓப்பன் பண்ணோனே ஹாலு, அதுக்கு ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னாக்கா கிச்சன். கிச்சன்லாம் பார்த்தீங்கன்னாக்கா செம்மையா இருந்தது. இந்த மாரி கிச்சன் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். எல்லாமே அங்க இருந்தது. இது வந்து ஒரு ஸ்டோரேஜ் பிளேஸ் மாரி ஒண்ணு குடுத்துருந்தாங்க. ஒரு வீடும் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு டிஃப்ரெண்ட்ல இருந்தது. ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஓவன் எல்லாமே இருந்தது. இப்போ ரைட் சைட்ல மறுபடியும் கிச்சனுக்கு பேக் சைட்ல ஒரு ரெஸ்ட் ரூம் ஒண்ணு இருந்தது. நம்ம ஹால்லேருந்து நம்ம போற மாரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு பெட்ரூம், மாஸ்டர் பெட்ரூம் இது. இந்த பால்கனி நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஒரு நிக்கிற மாரியான இடம் மட்டும் தான் இருக்கும். அதுல நம்ம ட்ரெஸ்லாம் போடுறதுக்கான கம்பியெல்லாம் நம்ம வச்சுக்கலாம். அதுக்கு ஆப்போசிட் சைடு வந்தீங்க அப்படின்னாக்க, இதுதான் வந்து நம்ம கார் கீழ பார்க் பண்ணோம்ல, அந்த வியூ கிடைக்கும் நம்மளுக்கு. அது மாரி கிரவுண்ட வந்து பார்க்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னாக்கா, உள்ளயே இல்லாம, அட்டாச்டா இல்லாம கொஞ்சம் வெளியில இருக்கு இந்த ரெஸ்ட் ரூமு. ஆனா வந்து நீங்க வெளியில வர மாரி தெரியாது. இப்ப நான் காமிக்கிறதும், நீங்க போய் நேரா பார்க்கறதும் வந்து நல்லாவே வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு. நீங்க வீடியோ பார்க்கறதுலேருந்து ரொம்ப வித்தியாசப்பட்டு தெரியும் நீங்க நேரடியா போய் பார்க்கும்போது. இப்ப நான் ரூம்குள்ளேருந்து வெளியில வந்துட்டேன். இதுலயும் பார்த்தீங்கன்னா, வெளியில ஒரு லாக் குடுத்துருக்குறாங்க. 2த்துலயுமே பார்த்தீங்க அப்டின்னாக்கா, அட்டாச்டு பாத்ரூம் தான். ஆனா நம்ம வெளியிலேருந்தே யூஸ் பண்ற மாரியும் இருக்கு. இப்ப இந்த பால்கனிய ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதுதான் நம்ப முன்னாடியிலேருந்து பார்த்துட்டு வந்த வியூ. நம்ம கார் கீழ நிக்குது பாருங்க ஒயிட் கலர்ல. இதுக்கு நேரா பார்த்தீங்க அப்டின்னா, பசங்க விளையாண்டுட்டு இருக்க கிரவுண்ட். அந்த இடத்துலேருந்து தான் இந்த பில்டிங்க நாங்க பார்த்தோம். பார்த்த உடனே தான் சரி போய் செக் பண்ணலாம் அப்டின்னு சொல்லிட்டு வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, முன்னாடி என் பழைய வீடியோலாம் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். இந்த பில்டிங்க்கு பக்கத்துல பார்த்தீங்கன்னா, 66 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பில்டிங் இருக்கு. அந்த பில்டிங்கும் நான் போட்டிருப்பேன். அதுவுமே பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இப்ப லாஸ்ட்டா ஒரு வீடியோ அங்கேருந்தும் நான் ஆட் பண்றேன். இன்னைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா போலான்னு இருக்கேன். அவ்வளோதான் இந்த வீடு. இது வந்து நம்ம வெளியில வந்தோம் அப்படின்னாக்கா, ட்ரிபிள் பெட்ரூம் பார்க்கறதுக்காக இப்ப போலாம். இது பார்த்தீங்கன்னாக்கா ட்ரிபிள் பெட்ரூம். இதான் வந்து ஹாலு. உள்ள நுழைஞ்ச உடனே அதே சேம் ஹாலுக்கு ஆப்போசிட்ல கிச்சன் இருந்தது. இந்த பால்கனி பார்த்தீங்க அப்டின்னாக்க, இன்னும் கொஞ்சம் பக்கத்துல தள்ளி இருந்தது. ஒரு பால்கனியும் ஒரு வியூ நமக்கு குடுத்துச்சு. இதுவும் பார்த்தீங்கன்னாக்க, கிரவுண்ட் நம்மளுக்கு தெரியிற மாரி தான் இருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லயே இருக்கு. கிச்சன் பார்த்தீங்கன்னாக்கா, சேம் தான். சைஸ் மட்டும் கொஞ்சம் ஆ டிஃபரெண்ட் ஆகுது. அப்டியே நீங்க ரெடி டூ ஆக்குபை. நீங்க அப்டியே போனீங்கன்னாக்கா, நீங்க அடுத்த நாளே பார்த்தீங்கன்னாக்க, எல்லாமே செய்ய ஆரம்பிச்சிடலாம். அந்த மாரி வந்து ஃபுல்லாவே வந்து ஃபினிஷ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ஃப்ரிட்ஜ் எல்லாம் ரொம்ப புடிச்சிருந்தது. நல்ல பெரிய ஃப்ரிட்ஜு. இந்த மாரி ரென்டல்க்கு குடுக்குறவங்க வந்து இவ்ளோ பெரிய ஃப்ரிட்ஜ் எல்லாம் வந்து வைக்க மாட்டாங்க. சும்மா ஃபார்மாலிட்டிக்குன்னு குட்டி குட்டியா வச்சு வைப்பாங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா, அவ்வளோ ஒரு அழகா இருந்தது. நீங்க வந்து பீரோ அந்த மாரியெல்லாம் வந்து தனியா வாங்க தேவையில்ல. எல்லா ரூம்லயும் பார்த்தீங்கன்னா, வார்ட்ரோப் செட் பண்ணியிருந்தாங்க. நல்லா ஸ்பேஷியஸாவே இருந்தது. இந்த பக்கம் போய் பார்த்தாலும் பார்த்தீங்கன்னாக்கா, கிரவுண்டோட வியூ தான் தெரிஞ்சுச்சு.
கீழ பாருங்க இதுலேருந்து அது வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க, நல்லா நடக்கிறதுக்கான இடம் இருக்கு. இது செகண்ட் பெட்ரூமு. இதுலயும் உள்ளேயே பார்த்தீங்கன்னா, அட்டாச்டு பாத்ரூம் குடுத்துருக்காங்க. ரூம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, அவ்வளோ நீட்டா ரொம்ப கரெக்டான சைஸ்ல இருந்தது. ரொம்ப பெருசாவும் இல்ல, சின்னதாவும் இல்ல. நார்மலான ஒரு சைஸ். ஏன்னா வார்ட்ரோப்லாம் அதிலேயே செட் பண்ணியிருக்கனால, நம்ப கார்ட் போடுறதுக்கு மட்டும் தான் வந்து இடம் ரெடியா இருந்தது. ரெஸ்ட் ரூம்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, அவ்வளோ அழகா பண்ணியிருந்தாங்க, பிளான் பண்ணி. அப்படியே வெளியில வந்தோம் அப்படின்னாக்கா, இது ஒரு பெட்ரூம் அது, ஆப்போசிட்லயே. இதுலயே சேம் தான். நம்ப இப்ப பார்த்தோம் இல்லையா? அந்த மாரி சேமா இருந்தது அந்த ரூம் சைஸுமே. அதுலேருந்து வெளியில வந்தோம்னாக்கா, லாஸ்ட்ல பார்த்தீங்க அப்படின்னாக்கா, 3 பெட்ரூம். இது பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அடுத்த வீடு. ஒரு சிலது வந்து ஓப்பன் கிச்சன் இருந்தது. ஒரு சிலதுல வந்து க்ளோஸ்டு கிச்சன் இருந்தது. இந்த வீடு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, கொஞ்சம் ஃபினிஷ் பண்ணாம வச்சிருந்தாங்க. இதான் வந்து சிங்கிள் பெட்ரூம் உள்ள வீடு. இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, பால்கனிலாம் நம்மளுக்கு வந்து ம் ஒரு இடத்துல மட்டும் தான் இருக்கும். அதுவும் ட்ரெஸ் காய வைக்கிற மாரி இருக்கும். இதுல 2 ரெஸ்ட் ரூம் இருந்தது. சிங்கிள் பெட்ரூம் வீட்ல பார்த்தீங்க அப்படின்னாக்கா, காமனா நம்ப ஹால்லேருந்து யூஸ் பண்ற மாரி, ரூம்லேருந்தும் நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாரி வச்சிருந்தாங்க. டோர் பார்த்தீங்கன்னா 2 சைடுமே இருந்தது. எப்பவுமே வீடெல்லாம் பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்க இருக்க கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் எப்படி இருக்கு? அத செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சிங்கிள் பெட்ரூம்ல பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இது ஒரு பால்கனி. அதே வியூ தான். நம்ப கிரவுண்ட பார்த்து இருக்கிற மாரி. ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. இன்னொன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, பக்கத்திலேயே பில்டிங் தெரியிற மாரி. இது வந்து க்ளோஸ்டு கிச்சனா இருந்தது. இன்னொரு வீடு இது. சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்கா, ஓப்பன் கிச்சன் பிடிக்காது. டோர் இருந்தா நல்லாயிருக்கும்னு நெனைப்பாங்க. அந்த மாரி இருக்கிறவங்களுக்கு இந்த க்ளோஸ்டு கிச்சன் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரு சில இதில பார்த்தீங்கன்னாக்கா, பால்கனி இல்ல. ஹால் பார்த்தீங்கன்னா, நல்லா ஸ்பேஷியஸா இருந்தது. இது வந்து க்ளோஸ்டு கிச்சன் இப்ப நான் காமிச்சிட்டு இருக்கிறது. இந்த ஹால் பாருங்க எவ்வளோ பெருசா இருக்கு. இதில பார்த்தீங்க அப்படின்னாக்கா, டபுள் பெட்ரூம் தான் இருக்கும். கிச்சன் வந்து க்ளோஸ்டு கிச்சன். ஒரு வீடும் பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு சில வித்தியாசங்கள் இருந்தது. ரொம்பவே நல்லா இருந்தது. நேரா வந்து பார்த்தீங்கன்னாக்கா புரியும்னு நெனைக்கிறேன். இங்க பஹ்ரைன்ல இருக்கிறவங்களா இருந்தீங்க, வீடு மாத்தணும்னு ஒரு ஐடியா இருந்ததுன்னா, ஜஸ்ட் இங்க வாங்க. ஆனா பிரைஸ் என்னங்கிறத உங்களுக்கு நான் லாஸ்ட்ல சொல்றேன். இதில புடிச்ச விஷயம் என்னன்னாக்கா, இந்த வார்ட்ரோப்ல ஃபுல்லாவே வந்து ஒரே மாரி சும்மா ஒரு ட்ராவ மாரி எல்லாத்துலயுமே வைக்காம, இந்த மாரி பார்ட்டிஷனும் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, இப்ப நம்ம ட்ராவல் பண்ணும்போது சூட்கேஸ்லாம் எடுத்துட்டு வருவோம். அதெல்லாம் கொண்டு வந்து இந்த மாரி காம்பேக்ட்டா இருக்கிற இடத்துல வந்து நம்ம வைக்க முடியாது. அதனால அந்த கபோர்ட்லயே வந்து சூட்கேஸ் வைக்கிற மாரியான ஒரு பிளேஸ்லாம் வச்சிருந்தாங்க. ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்க இதெல்லாம் வந்து சூட்கேஸ் வச்சுக்கிற மாரியே தான் இது பண்ணியிருந்தாங்க. இப்ப அடுத்து நம்ம எங்க போறோம்ன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஸ்விம்மிங் பூல் இருக்குன்னு சொன்னாங்க இல்லையா? அந்த இடத்தையும், ஜிம்மையும் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு. அதுவுமே வந்து செம்மையா இருக்கு. அது நம்ப பில்டிங்கோட பேக் சைட்ல பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த சிங்கிள் பெட்ரூம்லாம் வச்சிருக்காங்க இல்லையா? அவங்களுக்காக உள்ள பார்க்கிங் பார்த்தீங்கன்னாக்கா, இங்க பேக் சைட்ல இருக்கு. ஃப்ரண்ட் சைட்லயும் இருக்கு. நம்ம 2 சைட்ல எங்க வேணாலும் நிறுத்திக்கலாம்னு நெனைக்கிறேன். ஏன்னாக்கா, நம்பர்ஸ்லாம் போட்டு எதுவுமே இல்ல. நான் பார்த்தம்போது நம்பர்ஸ்லாம் போட்டு இல்ல. நான் இது ஒரு வேளை அந்த மாரி அவங்கவங்க இந்த இடத்துல தான் பார்க் பண்ணணும்னு ஒரு ரூல்ஸ் இருக்கான்றதும் எனக்கு தெரியல அத பத்தி. இப்ப போயிட்டு நம்ம பார்க்கலாம். இன்னொரு பில்டிங் போயிட்டு தான் எல்லா பில்டிங்லயும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஸ்விம்மிங் பூலும், ஜிம்மும் இல்ல. இந்த 5 பில்டிங்கு சேர்த்து ஒரே ஒரு இடத்துல பார்த்தீங்க அப்படின்னாக்கா, ஜிம்முக்கு போறவங்க அந்த மாரி இந்த பில்டிங்க்கு வந்துக்கலாம். ஸ்விம்மிங் பூல் போனோம்னாக்கா இந்த பில்டிங்க்கு வந்துக்கலாம். அந்த மாரி இது வந்து ஒரு 2ண்ட் ஃப்ளோர்லயோ, 3 ஃப்ளோர்லயோ இருந்தது இந்த ஒரு ஸ்விம்மிங் பூல். அதில அதோட டெப்த் எவ்வளோ இருக்கு அப்படிங்கிற மாரிலாம் நோட் பண்ணியிருந்தாங்க. இது வந்து பசங்கலாம் டக்குன்னு வந்துருவாங்களா? அப்படிங்கிற மாரிலாம் பயப்பட தேவையில்ல. ஏன்னாக்கா,
எப்பவுமே வாட்ச்மேன், செக்யூரிட்டி அது மாரிலாம் இருந்துட்டு இருக்காங்களா, அதனால வரதுக்கான வாய்ப்பு இல்ல. இது வந்து 2ண்ட் ஃப்ளோர், 3 ஃப்ளோரா இருக்காதுன்னு நெனைக்கிறேன். இது 4த் ஃப்ளோர்லேருந்து எடுத்திருக்கேன்னு நெனைக்கிறேன். எனக்கு கரெக்ட்டா நான் தெரியல எந்த ஃப்ளோர்ன்னு எனக்கு. எனக்கு நெறைய வீடு பார்த்துட்டு இருந்தோமா, எந்த ஃப்ளோர்ல இருக்கு அப்படிங்கிறது கிளியரா தெர்ல. உங்களுக்கு ஜஸ்ட் போய் பார்க்கணும் அப்படின்னாக்க, கண்டிப்பா நீங்க பாருங்க. அந்த ஃபுட்பால் கிரவுண்டுக்கு ஆப்போசிட்ல பார்த்தீங்கனாலே தெரியும். போய் செக் பண்ணி பார்க்கலாம். மாறுற விருப்பம் இருந்தது, இல்ல இந்த மாரி வீடு பார்த்துட்டு இந்த மாரி நாங்க தேடிட்டு இருக்கோம். இந்த ஃபெசிலிட்டீஸ்லாம் எங்களுக்கு வேணும். பசங்களுக்கு நல்லா விளையாடுறதுக்கு இடம், பார்க்கிங் இடம். இப்ப பார்த்தீங்கன்னா, சுத்தமா பார்க்கிங்லாம் எங்க வீட்டுக்கிட்டலாம் பண்ணவே முடியல. இப்ப நாங்க இருக்கிற வீட்டுட்ட. இங்க இருக்கிறவங்களா இருந்தா ஒரு லொகேஷன் சொல்றேன். அங்க தான் ஒரு நாள் போய் பார்க் பண்ணிட்டு வந்தோம். ஆ ஹூரால நாங்க இருக்கிறதுக்கு உதவியா, ஹூரால போய் பார்க் பண்ணிட்டு, எனக்கு இங்க ஒரு 3 டேஸ் ஒரு ஃபங்ஷன் ஒண்ணு போயிட்டுருக்கு. அது அன்வர்ட்ஸ் ஒரு 10 டேஸ்க்கு முன்னாடியிலேருந்து நடந்துகிட்டு இருக்கு. ஆனா பார்த்தீங்கன்னாக்கா, 3 டேஸ் வந்து ரொம்ப வந்து பிளாக் பண்ணிடுவாங்க. அந்த மாரி இருக்கும்போது பார்க்கிங் இல்ல. அதனால தூரமா போய் நிறுத்திட்டு நாங்க வந்துட்டுருக்கோம். இந்த பில்டிங்கோட ஃபுல் வியூ தான். எவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்க. எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. இது சென்னையில இருக்கிற மாரியான ஒரு ஃபீல் குடுத்தது எனக்கு. ஆனா அதோட ரெண்ட் எவ்வளோ இருக்கும்னு நெனைக்கிறீங்க? ரென்ட்டையும் சொல்றேன். அது வந்து ரென்ட்ல வந்து காம்ப்ரமைஸ் ஆக மாட்றாங்க. இந்த நாட்ட சேர்ந்தவங்க தான் நெனைக்கிறேன். இந்த பில்டிங் ஓனர். என் ஹஸ்பண்ட் பேசிட்டு அரபிக் தான் பேசினாங்க அப்டின்னாங்க. அதனால டக்குனு அந்த மாரி நான் சொல்றேன். என்னன்னு தெரியல. நீங்களும் செக் பண்ணி பாருங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா 66ன்னு சொல்லிட்டு ஒரு அபார்ட்மெண்ட் சொன்னேன்ல. அந்த அபார்ட்மெண்ட்ல வந்துட்டு சும்மா ஜஸ்ட் அவங்களோட ஹர்ஷன் அப்பாவுக்கு தெரிஞ்ச ஒரு ஒரு ஆ அந்த பிரதர் வந்து காமிச்சாரு. இங்கேயும் வந்து ஜஸ்ட் நீங்க பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. 2 பில்டிங்கும் பார்த்தீங்கன்னாக்கா, கம்பேரிட்டிவ்லி உங்களுக்கு டிஃபரன்ஸ் தெரியும். பிரைஸ் எவ்வளோன்னு நீங்க இது பண்ணிக்கலாம். இல்ல எவ்வளோ ஸ்பேஸ் இருக்கு, என்னென்ன அப்ளையன்ஸ் இருக்கு, இதுலலாம் பார்த்தீங்கன்னாக்கா, நீங்க டிஃபரன்ஷியேட் பண்ணி நீங்க வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இப்பொழுதுக்கு மாத்துற பிளான் இருக்கு. ஆனா இந்த 2 வீட்லயும் இல்ல. ஏன்னாக்கா, ரெண்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா பயங்கர ஜாஸ்தி. 450 அந்த மாரி சொல்றாங்க. அவ்வளோத்துக்கு நம்ம இருக்கணுன்றதும் வந்து நம்மளுக்கு தேவையில்ல. ஆல்ரெடி நம்மகிட்ட இருக்கிற திங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஒண்ணு கூட எக்ஸ்ட்ரா இங்க வைக்க முடியாத அளவுக்கு இருந்தது. ஏன்னாக்கா, ஃபுல்லா எல்லாமே வந்து அவங்களே செட் பண்ணி வச்சிருக்கிறதுனால, இதில பார்த்தீங்கன்னாக்கா, பால்கனிக்கு பதில் இந்த மாரி வந்து ஒரு ஓப்பன் ஸ்பேஸ் குடுத்துருந்தாங்க. இந்த மாரிலாம் எனக்கு பிடிக்கும் ரொம்ப. பென்டன் ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த மாரி மாடல்ல வந்து குடுத்துருந்தாங்க. இது வந்து ஸ்ட்ரீட்ட பார்த்து இருந்தது. இதுவே வந்து அ ரோட் சைட பார்த்து நெறைய ஃப்ளாட்ஸ்ல இருக்கு. இதே பில்டிங்லயே. அவருக்கு எந்த ஃப்ளாட் தெரிஞ்சுச்சோ, அத மட்டும் எங்களுக்கு கொண்டு வந்து இப்ப காமிச்சிட்டு இருக்காரு. இதுலயுமே பார்த்தீங்க அப்டின்னாக்கா, முன்னாடி இருக்கிறதுல காட்லாம் குடுக்கலையா? பெட்டெல்லாம் போடுற மாரியான ஒரு ம் அ ஃபெசிலிட்டீஸ் நம்மளுக்கு குடுக்கல அந்த பில்டிங்ல. இதுல இருந்தது அவ்வளோதான் டிஃப்ரெண்ட். பஹ்ரைன்ல இருந்து வீடு தேடிட்டு இருக்கவங்களா இருக்கீங்க அப்டின்னாக்க, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். அடுத்த வீடியோல பார்க்கலாமா?